ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒர்க் ஸ்டடியில் யூஸ் பண்ணுற ஒரு சார்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த சார்ட் வந்து ஆப்ரேஷன் ப்ராசஸ் சார்ட் அப்படின்ட்டு. ஓகே, ஆல்ரெடி ஒர்க் ஸ்டடியில் இருக்க சிம்பிள்ஸ்லாம் பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஆப்ரேஷன் ப்ராசஸ் சார்ட்டு, இந்த வீடியோ, அப்புறம் இதுக்கு அடுத்த வர வீடியோ அதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியும். ஸோ அந்த வீடியோ, அந்த சிம்பிள்ஸ்லாம் பற்றி போட்டிருப்பேன், ஒர்க் ஸ்டடி பற்றி சிம்பிள்ஸ்லாம். அந்த வீடியோ பார்க்காதவங்களாம் போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த வீடியோஸ் புரியும். ஓகே, அதுக்கு முதல்ல இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, நம்ம இப்போ ஆப்ரேஷன் ப்ராசஸ் சார்ட்னா என்னென்னு பார்ப்போம். ஆப்ரேஷன் ப்ராசஸ் சார்ட்டுன்றது வந்துட்டு ப்ராசஸ் பண்ணும்போது கண்டினியூஸாக நடக்கிற ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்குது இல்லையா, ஆப்ரேஷன்ஸ், இன்ஸ்பெக்ஷன்ஸ், அதில் வர டிலே, ஸ்டோரேஜ், அந்த இதெல்லாம் வந்துட்டு டயக்ராம் மூலயமா காட்டுறது தான் வந்துட்டு இந்த ஆப்ரேஷன் ப்ராசஸ் சார்ட்டு. ஆப்ரேஷன் நடக்கும்போது அந்த ப்ராசஸ் நடக்கும்போது அதில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் வருது அது எல்லாமே கண்டினியூஸாக காட்டுற சார்ட் தான் வந்துட்டு இந்த ஆப்ரேஷன் ப்ராசஸ் சார்ட்டு. இதுக்கு அவுட்லைன் ப்ராசஸ் சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ ஒரு ப்ராடக்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுப்போம். அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஸ்டேஜ்லேயும் என்னென்ன ப்ராசஸ், அதாவது அந்த ப்ராடக்ட் பண்ணுறதுல ஒரு ஸ்டேஜுக்கும் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க அது அப்படின்னு அந்த சைடில் எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அந்த ஒரு ஸ்டேஜில் அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு சார்ட் தான் வந்துட்டு இந்த அவுட்லைன் ப்ராசஸ் சார்ட்டு. ஓகே, நம்ம இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ ஒரு மோட்டார் அசம்பிள் பண்ணுறாங்க இல்லையா, அதை வந்து எப்படி அசம்பிள் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அந்த சார்ட் மூலயமா பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம இந்த ஆப்ரேஷன் ப்ராசஸ் சார்ட்டை எப்பயுமே ரைட் சைடில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணோம். ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைட் போகணும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மோட்டார் அசம்பிளி அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, மோட்டாருக்கு ஃபஸ்ட்டு பாடி வந்து எடுக்கிறாங்க. பாடி வந்து எடுத்துகிட்டு அதை வந்து டர்ன் பண்ணி, அதான் அந்த ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணிவிட்டு ரெடியாக வச்சுருக்காங்க. ஸ்டேட்டார் வந்துட்டு அது கூட அசம்பிள் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு அதை அந்த ஸ்டேட்டார் வந்து அசம்பிள் பண்ணுறாங்க. அசம்பிள் பண்ணிவிட்டு அதை வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்க. இன்ஸ்பெக்ஷன் ஓகே அப்படின்னும் போது நெக்ஸ்ட் வந்துட்டு அது ரோட்டார் இருக்கு இல்லையா, ரோட்டார் வந்து அது கூட அசம்பிள் பண்ணுறாங்க பாடி கூட. ஓகே, அதை வந்து அசம்பிள் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னும் போது நெக்ஸ்ட் வந்துட்டு கவரை வந்து எண்டு கவரை வந்து க்ளோஸ் பண்ணி அந்த மோட்டாரை வந்து ரெடி பண்ணுறாங்க. ஓகே, இதிலேருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரைட் சைடில் இருக்கிறது தான் வந்துட்டு மெயினாக இருக்கிறது. லாஸ்ட் ஆப்ரேஷன் எது வருதோ அது வந்து ரைட் சைடில் போடணும். அதுக்கு அடுத்து அது கூட எது வந்து சப் அசம்பிளியாக ஃபஸ்ட்டு வந்து ஆட் ஆகுதோ அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு போடணும். அதுக்கு அடுத்தது அந்த சப் அசம்பிளி இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு ஆட் ஆனதுக்கப்புறம் செகண்ட் எது வந்து ஆட் ஆகணும், தேர்ட் வந்து எது வந்து ஆட் ஆகணும், ஃபோர்த் வந்து எது வந்து ஆட் ஆகணும் அப்படின்ட்டு இது வந்து லெஃப்ட் சைடில் கொடுக்கணும். ஆட் ஆகிறது எல்லாமே லெஃப்ட் சைடில் கொடுக்கணும். ஓகே, லாஸ்ட்டாக ஆட் ஆகிறது வந்து லாஸ்ட்டு லெஃப்ட்டில் வந்து கொடுக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டில் ஆட் ஆகிறது வந்து ரைட் சைடில் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அதான் அந்த மெயின் லைன் இருக்கு இல்லையா, அந்த மெயின் லைனுக்கு பக்கத்தில் வந்து கொடுக்கணும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ரேஷன் ப்ராசஸ் சார்ட் இருக்கு இல்லையா, அவுட்லைன் ப்ராசஸ் சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த சார்ட்டை வந்து ட்ரா பண்ணும்போது என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும், ரெடி பண்ணும்போது என்னென்னலாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு வந்து ட்ராயிங்கை வந்து டாப்பில் தான் வந்துட்டு டைட்டில் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ட்ராயிங் பற்றி அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டாப்பில் வந்துட்டு அதோட டைட்டில் வந்து எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் டாப் கார்னரில் இருந்து தான் இந்த ட்ராயிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு கண்டினியூஸாக வர ஆப்ரேஷன்ஸ், அப்புறம் இன்ஸ்பெக்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து சிம்பிள்ஸ் மூலயமா வந்து 1 by 1 இண்டிகேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அந்த சிம்பிள்ஸ் எல்லாத்தையுமே ஸ்ட்ரைட் லைன் மூலயமா மட்டும்தான் ஜாயின் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அடுத்தடுத்த ப்ராசஸ் எந்த சைடில் போகுது, இல்லை எது கூட வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்ட்டு அந்த ஸ்ட்ரைட் லைன் மூலயமா வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஆப்ரேஷனுக்கான டீட்டெயிலையும் சிம்பிளுக்கு ரைட் சைடில் வந்துட்டு எழுதணும். அது என்ன ஆப்ரேஷன் வந்து அந்த இதில் வந்து நடக்குது, இல்லைனா என்ன இன்ஸ்பெக்ஷன் நடக்குது அப்படின்ட்டு அதுக்கு ரைட் சைடில் வந்து இது வந்துருக்கணும். அந்த சிம்பிள் இருக்குல்ல, அந்த சிம்பிளுக்கு ரைட் சைடில் தரணும். அதே சிம்பிளுக்கு லெஃப்ட் சைடில் வந்துட்டு அந்த ஆப்ரேஷனுக்கான இல்லைனா அந்த இன்ஸ்பெக்ஷனுக்கான டைம் வந்துட்டு எவ்வளோ நேரம் அதுக்கு வந்து அந்த டைம் வந்து அந்த ஸ்டேஜில் வந்து எடுத்துக்குது அப்படின்ட்டு தந்திருக்கணும். நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் டாப்பில் இருந்துட்டு ஃபஸ்ட்டு அதை 1 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கன்டினியூஸாக வந்து நெக்ஸ்ட்டு இருக்க ஆப்ரேஷனுக்கு கன்டினியூஸாக வந்து நம்பர் தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆப்ரேஷன்ஸ் அப்புறம் இன்ஸ்பெக்ஷன்ஸ்லாம் இருக்குது இல்லையா, எத்தனை இன்ஸ்பெக்ஷன்ஸ் இருக்குது, எத்தனை ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, எத்தனை டிலேஸ் இருக்குது, எத்தனை டிரான்ஸ்போர்ட் இருக்குது அப்படின்ட்டு இந்த இதில் வந்துட்டு நோட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் இப்போ ஒரு மோட்டார் செய்கிறோம் அப்படின்னா அதில் மொத்தமாக ஒரு 10 ஆப்ரேஷன் இருக்குது அப்படின்னா அந்த 10, அதான் அந்த ரைட் சைட்லேருந்து 1ன்னு ஆரம்பித்து மொத்தமாக எத்தனை 10 இருக்குது, லெஃப்ட் சைடு வரைக்கும் எத்தனை ஆப்ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு டோட்டலாக கவுண்ட் பண்ணிவிட்டு கீழே எழுதணும். லாஸ்ட்டாக சம்மரின்னு இருக்கு இல்லையா, அந்த சம்மரியில் வந்துட்டு டோட்டலாக எவ்வளோ ஆப்ரேஷன் இருக்குது, எவ்வளோ இன்ஸ்பெக்ஷன் இருக்குது அப்படின்னு எழுதணும். இதில் வந்துட்டு 15 ஆப்ரேஷன் இருக்குது, 9 இன்ஸ்பெக்ஷன் இருக்குது. ஓகே, அதே மாதிரி நம்ம அதில் டிலேஸ் இருந்துச்சுனாலும் எழுதணும், இல்லை
என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்குதோ அதில் வந்துட்டு எந்தெந்த சிம்பிள்ஸ்லாம் இருக்குதோ அதெல்லாம் வந்துட்டு அதில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வெளியே இருந்து ஒரு பார்ட் வந்து உள்ளார வருது அப்படின்னா அதை வந்து ஹரிசாண்டல் லைன் மூலயமா வந்து கனெக்ட் பண்ணியிருக்கணும், இல்லைனா காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த பார்ட் வந்து மெயின் பார்ட்டு கூட வந்து ஆட் ஆகுது இல்லையா, சப் அசம்பிளி வந்து சப் பார்ட் வந்து ஆட் ஆகுது இல்லையா, அதை வந்துட்டு நம்ம ஹரிசாண்டல் லைன் மூலயமா தான் வந்துட்டு கனெக்ட் பண்ணணும். அது ஃபஸ்ட்டு இதுன்னு இருக்கு இல்லையா, பாடி அது கூட வந்து ஸ்டேட்டார் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஹரிசாண்டல் லைனில் காட்டியிருப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு ரோட்டார், அதை வந்துட்டு நம்ம ஹரிசாண்டல் லைனில் வந்து காட்டியிருப்போம். லாஸ்ட்டாக கவர், அதுவும் வந்து நம்ம ஹரிசாண்டலாக காட்டியிருப்போம். ஸோ இப்படி தான் வந்துட்டு இந்த ஆப்ரேஷன் ப்ராசஸ் சார்ட்கான சப் அசம்பிளியை வந்துட்டு மெயின் பார்ட்டு கூட வந்து ஆட் பண்ணணும். ஓகே, நம்ம லாஸ்ட்டாக பார்க்குறது வந்து இந்த ஆப்ரேஷன் ப்ராசஸ் சார்ட்டோட அட்வான்டேஜில் என்னென்னு பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ப்ராசஸோட ஒரு ப்ராசஸ்க்கான டைமும் தெரியறதுனால நம்ம வந்து ஈஸியாக அதை வந்து பிளான் பண்ண முடியும். இந்த பார்ட்டுக்கு வந்து இவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக அந்த கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட்ஸை வந்து நம்ம ஃபில்ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஒரு பார்ட்டுக்கான டைம் தெரியறதுனால. நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராசஸோட சீக்வன்ஸை வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வைக்க முடியும். நெக்ஸ்ட்டு என்ன ப்ராசஸ் இருக்குது, அதுக்கு அடுத்து என்ன ப்ராசஸ் இருக்குது, அது கூட எதாவது சப் அசம்பிளி வந்து ஆட் ஆகுதா அப்படின்ட்டு இந்த ஆப்ரேஷன் ப்ராசஸ் சார்ட்டை பார்க்கும்போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த டர்னிங் ஆப்ரேஷன் இருக்கா, அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்பெக்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் இன்னொரு மிஷினிங் ப்ராசஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ஷன் இருக்குது, இல்லைனா இந்த இடத்துல வந்து டிலே ஆகும் அடுத்த ப்ராசஸ்க்காக அப்படின்ட்டு நம்ம வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இந்த ஆப்ரேஷன் ப்ராசஸ் சார்ட்டை பார்த்து. நெக்ஸ்ட்டு எந்த ஸ்டேஜில் எந்த பார்ட் வந்து ஆட் ஆகுது, அதாவது சப் அசம்பிள் பார்ட் இருக்கு இல்லையா, அந்த பார்ட் வந்து மெயின் அசம்பிள் கூட எப்போ வந்து ஆட் ஆகுது அப்படின்னு ஈஸியாக நம்ம அந்த சார்ட்டை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம அதை பேஸ் பண்ணி ஈஸியாக ப்ரொடக்ஷன் பிளானும் பண்ண முடியும். இந்த பார்ட் வந்து இப்போ இந்த டைமில் வந்து தேவைப்படும் அப்படின்ட்டு நம்ம ஈஸியாக ப்ரொடக்ஷன் பிளானும் சப் அசம்பிளுக்கு ஈஸியாக பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்துட்டு மெட்டீரியல் ஸ்டாப்பேஜ் இல்லாமல் நம்ம கன்வியூஸாக ஃபீட் பண்ணிகிட்டு இருக்க முடியும், லைன் ஸ்டாப் இல்லாமல் போகும். ஸோ கஸ்டமர்ஸோட ரெக்குவயர்மெண்ட்ஸை ஈஸியாக ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த ஆப்ரேஷன் ப்ராசஸ் சார்ட் பற்றி சொல்லியாச்சு. ஓகே, இதுக்கு அடுத்த வீடியோ வந்து ஃப்ளோ ப்ராசஸ் சார்ட். இதில் வந்துட்டு மேன் டைப்பு, மெட்டீரியல் டைப்பு, எக்யூப்மெண்ட் டைப்புன்ட்டு 3 டைப் இருக்குது. அந்த 3 டைப்பும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த சிம்பிள்ஸ் ஒர்க் ஸ்டடியோஸை சிம்பிள்ஸ்லாம் தெரியல அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த சிம்பிள்ஸ் பற்றி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, அதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நல்லாயிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.